Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 11th accountancyல chapter 10ல illustration 7 பார்க்குறோம். On and bought a machinery for 1 lakh on 1/1/2015. 1/1னா January 1st அன்னைக்கு அவங்க வந்து 1 lakh உள்ள மிஷினரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போது நெக்ஸ்ட்டு 1/6/2016 கொடுத்துருக்காங்க. இது புக்கில் தப்பாக பிரிண்ட் ஆகிருக்கு. 1/7 நோட் பண்ணிடுங்க. அதாவது July 1st அன்னைக்கு he bought another machine வந்து 50,000க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு October 1st அன்னைக்கு இன்னொரு மிஷின் 2017ல் October 1st அன்னைக்கு another மிஷினை 20,000க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இது ப்ரொவிஷன் டெப்ரிசியேஷன் ரேட் வந்து 10% per annum ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் படி போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் மிஷினரி அக்கௌண்ட் ஃபார் த இயர் 2015 to 17. டேரெக்டாகவே மிஷினரி அக்கௌண்ட் போட சொல்லிட்டாங்க. by using accounts by assuming accounts are closed on 31st December every year. டெப்ரிசியேஷனை பொறுத்த வரைக்கும் டேட் வெரி இம்பார்ட்டன்ட். எப்போ க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட்ஸ்னால் 31st December எவ்ரி இயரும் க்ளோஸ் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க. அப்போது 3 இயர்ஸை போடணும். இது வாங்க 2015, 16, 17 3 இயர்க்குள்ள டெப்ரிசியேஷன் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ மிஷினரி அக்கௌண்ட் போட்டோம். டேட் பர்டிகுலர் ருபீஸ், டேட் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் லெஜர் போட்டுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம மிஷினரி வாங்கினதுக்கான ஜேர்னல் என்ட்ரி ஜேர்னல் என்ட்ரி என்னதுன்னா மிஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் போடுவோம். அப்போது டெபிட் சைடு மிஷினரி அக்கௌண்ட் தான் நம்ம போடுறோம். அப்போ டெபிட் சைடு எப்போ வாங்கியிருக்கோம், டேட் இம்பார்ட்டன்ட் 2015க்கு ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கோம் January 1st அன்னைக்கு டு பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ வாங்கியிருக்கோன்னா 1 lakh உள்ள மிஷினரியை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இதுக்கான டெப்ரிசியேஷன் எங்கே வரும், அப்படியே ஆப்போசிட்டில் கிரெடிட்டில் டிசம்பர் இது வந்து எப்போ க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, December 31st அன்னைக்கு தான் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் 2015 December 31st அன்னைக்கு பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் போகிறோம். அப்போ டெப்ரிசியேஷனை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, இப்போ 1 lakh வந்து ஜான்வரியில் வாங்கிட்டோம், டிசம்பரில் தான் க்ளோஸ் பண்ண போகிறோம். அப்போ 1 year வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா 1 lakh இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, டெப்ரிசியேஷனோட பர்சன்டேஜ்னால் 10%. இப்போ 1 yearங்கிறதுனால மந்த்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண வேணாம். அப்போது 0 கேன்சல் ஆகிடும், 0 கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டு 10,000. இதுதான் ஃபஸ்ட் இயருக்கான டெப்ரிசியேஷன் அமௌண்ட் 10,000. ஓகேவா? 10,000 நம்ம கால்குலேட் பண்ணி போட்டாச்சு. இப்போ போட்ட பிறகு நம்ம பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 1 lakh போட்டிங்கன்னா இது லாஸ்ட்டு தானே நம்ம டெப்ரிசியேஷன் பண்ணுறோம். அதே லாஸ்ட் டேட்டில் பை பேலன்ஸ் C/D க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சிடும். இது என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக கொண்டு வரும். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் கொண்டு வரும்போது இது 2015 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 2016 ஆரம்பிக்குது. அப்போ January 1st அன்றைக்கி டு பேலன்ஸ் B/D 90,000 இருக்குது ஓப்பனிங் பேலன்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2016 July 1st அன்னைக்கு இன்னொரு மிஷினை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க 50,000. அதுக்கான என்ட்ரி போடணும். அப்போது இது ஜூன் கிடையாது, ஜூலை 1st அன்னைக்கு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க டு பேங்க் அக்கௌண்ட் 50,000. ஓகேவா? அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் வந்து போட போகிறோம். 2016 December 31st அன்னைக்கு பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் போடுவோம். ஓகேவா? என்னென்ன டெப்ரிசியேஷன் போடுவோம், எந்தெந்த மிஷினுக்குனா ஃபஸ்ட்டு வாங்கின மிஷினுக்கும் நம்ம டெப்ரிசியேஷன் போடணும், இப்போ வாங்கின மிஷினுக்கும் டெப்ரிசியேஷன் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு வாங்கின மிஷின் வந்து எப்படி 1 lakh வாங்கியிருக்கோம். இப்போ பாருங்கள், செகண்ட் இயருக்கு நான் தனியாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். செகண்ட் இயருக்கு இப்போ 1 lakh ஃபஸ்ட் இயருக்கு உள்ள 1 lakh உள்ள மெஷின் இருக்கா, அதுக்கு 10% கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும், 10,000 வரும். 0 கேன்சல் பண்ணோம். இப்போ இன்னொரு மிஷினை எப்போ வாங்கியிருக்கோம், 50,000 மிஷினோட அமௌண்ட்டு. அதுக்கு இப்போ டெப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் வந்து 10/100 தான். அதை எப்போ வாங்கியிருக்கோன்னா July 1st அன்றைக்கி வாங்கியிருக்கோம். அப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 month வரும். அப்போ அதை போடணும். ஓகேவா? இதே January 1st வாங்கியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து 10%ஓடு விட்ருவோம். ஏன்னா 1 year ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுது. இது ஜூலையில் வாங்கியிருக்கிறதுனால 6 monthோட டெப்ரிசியேஷன் தான் கால்குலேட் பண்ணுவோம். 6/12 போட்டுருங்க. அப்போ 6 1s are 6, 6 2s are 12 வரும். 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 கேன்சல் ஆகிடும். 2 அடிச்சிங்கன்னா 2,500 வரும். அப்போ என்னது, ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு வாங்கின மிஷினோட அமௌண்ட்டையும் இப்போ உள்ள மிஷினோட அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 12,200. 10,000 + 2,500. இப்போ 12,500. இதை தான் வந்து செகண்ட் இயருக்கு போடணும். ஓகேவா? புரியுதா? 10,000 வந்து ஃபஸ்ட்டு மிஷினோட டெப்ரிசியேஷன் அமௌண்ட். ஓகே, 10,000 ப்ளஸ் இந்த இந்த 50,000க்குள்ளது 2,500. ரெண்டையும் சேர்த்து போட்டிங்கன்னா 12,500 வந்துடும். இப்போ
இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 90,000 + 50,000 ஆட் பண்ணிங்கன்னா 1,40,000. இந்த 1,40,000ல் 12,500 லெஸ் பண்ணிங்கன்னா 1,27,500. அதான் 2006 க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? December 31st பை பேலன்ஸ் C/D க்ளோசிங் பேலன்ஸை போடணும். இது என்ன பண்ணுவீங்க? 2017 ஓப்பனிங் பேலன்ஸாக கொண்டு வரும். January 1st அன்னைக்கு டு பேலன்ஸ் B/D 1,27,500. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? 2017 இன்னொரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ? October 1st அன்னைக்கு. அப்போது October 1st டு பேங்க் அக்கௌண்ட் 20,000 மிஷினை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கான டெப்ரிஷியேஷன் போட போகிறோம். இதே 2017 December 31st அன்னைக்கு பை டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட். இப்போது 3 இதையும் போடணும். 3 மிஷினுக்குள்ளதையும் போடணும். இதை நான் தனியாக கால்குலேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், தேர்ட் இயருக்கு பாருங்கள். தேர்ட் இயரோட இந்த டெப்ரிஷியேஷன் ஃபஸ்ட்டு என்னது? ஃபஸ்ட்டு மிஷினுக்கு அளவு, ஃபஸ்ட்டு மிஷின் 1 lakh அமௌண்ட்டு, அதுக்கு 10% கால்குலேட் பண்ணிட்டோமா? அப்போ 10,000 வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் மிஷினுக்கு, செகண்ட் மிஷினோட வேல்யூ 50,000. 50,000க்கு 10% தான். அப்போது இப்போ மந்த்து வந்து கிடையாது, ஏன்னா அது 1 year கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? திருப்பி ஜான்வரிலேருந்து டிசம்பருக்கு தான் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 5,000 இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் மிஷின் பாருங்கள். தேர்ட் மிஷினோட வேல்யூ எவ்வளவு? 20,000 கொடுத்துருக்காங்க. டெப்ரிசியேஷன் ரேட் வந்து 10% இன்ட்டு இதை வந்து எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? தேர்ட் மிஷின்னா October 1st அன்றைக்கி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3/12. 3 1s are 3, 3 4s are 12, 0 கேன்சல், 0 கேன்சல், 4 1s are 4, 500. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 15,500 வரும். ஓகேவா? எப்படி போட்டிருக்குன்னு தெரியுதா? இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். இப்போ டெப்ரிஷியேஷன் போடும்போது ஃபஸ்ட்டு மிஷினோட அமௌண்ட் வந்து 10,000, செகண்ட் மிஷினோட அமௌண்ட் வந்து இங்கே 2,500 போட்டோம். ஏன்னா அப்போ வந்து 6 மந்த்து ஜூலை 1st 31st வரைக்கும் கால்குலேட் பண்ணதுனால 2,500 போட்டோம். இப்போ வந்து திருப்பி என்ன பண்ணுறோம்? நம்ம ஜான்வரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் தான் கால்குலேட் பண்ணுறோம். அதனால் மந்த்து தேவையில்லை. அப்போ கால்குலேட் பண்ணிங்கன்னா 5,000 வரும். ப்ளஸ் தேர்ட் மிஷினுக்கு 500. எப்படி கால்குலேட் பண்ணேன்னு நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் தனியாக. ஓகேவா? போட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 15,500 வரும். இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த 1,47,500லேருந்து 15,500 லெஸ் பண்ணிங்கன்னா 1,32,000 வரும். அப்போது அதுதான் க்ளோசிங் பேலன்ஸ் 2017 பை பேலன்ஸ் C/D 1,32,000. இப்போ இதை வந்து என்ன நெக்ஸ்ட் மந்த் ஓப்பனிங் பேலன்ஸாக போடும். 2018 January 1st அன்னைக்கு டு பேலன்ஸ் B/D 1,32,000. அவங்க 3 years தான் போட சொல்லியிருக்காங்க. 2015, 16, 17 3 yearsக்கு போட சொல்லியிருக்காங்க. போட்டுட்டோம். இதை நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸாக போட்டு அப்படியே முடிச்சிடுவோம். ஓகேவா? செம்ம ஈஸி. டெப்ரிஷியேஷனை பொறுத்த வரைக்கும் ஈஸி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. சம் புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.